ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நியூமரிக்கல் இன்டகிரேஷன் பார்க்க போகிறோம். நிறைய ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணி அதுக்கு ரேஞ்சு போட்டால் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்க போகிறோம். ட்ரெபிசாய்டல் ரூல் வச்சு பாருங்கள். டிவைடிங் த ரேஞ்ச் இன்டூ 10 ஈக்குவல் பார்ட்ஸ், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0 to π/2 sin x dx. ரேஞ்சுங்கிறது 0 to π/2, ஓகேவா? ஏங்கிறத 0ன்னு பிங்கிறத π/2ன்னு எடுத்துக்கிறோம். 10 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரின்னு சொல்கிறாங்க. ஸோ n is equal to 10. ஒய்ங்கிறது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் sin x. இதான் ஹெச்சோட ஃபார்முலா. b minus a by n, that is π/2 minus 0/10, that is π/20. இப்போ π/20ங்கிறது ஹெச்னா எனக்கு 0 to π/2 ஆமிக்க போகிறேன். 0 π/20, 2π/20, 3π/20, 4π/20, 5π/20, இப்படியே நான் 10π/20 வரைக்கும் வரும். தட் இஸ் மை π/2, ஓகேவா? இப்போ y ஈக்குவல் டு sin x கொடுத்துருக்காங்க. இப்போ sin 0 என்னென்னு பார்க்குறேன், 0. தென் sin π/20 நம்ம கால்குலேட்டரில் பை சிம்பிள் எடுத்துக்கோங்க, டிவைடட் பை 20 போடுங்க. அப்படி இல்லாட்டி பையை 180 போட்டுக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு ரேடியனில் போடுங்க, ஓகேவா? யூ கெட் 0.1564. அதே மாதிரி sin 2π/20, 3π/20 எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிறோம். எனக்கு ட்ரெபிசாய்டல் ரூல் ஃபார்முலா என்னென்னா 0 to π/2 f of x dx என்ன அப்படின்னா h/2 இன்ட்டு y0 ப்ளஸ் yn ப்ளஸ் 2 இன்ட்டு y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் அப் டு yn-1 வரைக்கும். ஏன் வராது, ஏன்னா அது இதில் வந்துச்சு. இங்கே அதே தான். ஹெச்சுங்கிறது π/20 டிவைடட் பை 2 இன்ட்டு ஒய்நாட்டோட வேல்யூ 0, ஒய்என்னோட வேல்யூ 1. ஸோ 0 + 1 ப்ளஸ் 2 இன்ட்டு சம் ஆஃப் த ரிமைனிங் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. யூ கெட் த வேல்யூஸ். இங்கே π/40 இருக்குது. பைக்கு பதிலாக 3.14 டிவைடட் பை 40 இன்ட்டு இந்த ஆட் பண்ணி வந்த வேல்யூ இன்ட்டு 12.7062. ஸோ த ஆன்சர் இஸ் 0.9980. இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அக்யூரேட் ஆன்சர் 1. தேங்க்யூ.